Hi friends, welcome to College Source Tamil. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் வர சான்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே போல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், என்னென்ன நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது, ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி காலேஜ் டோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். மோர் தென் 80% சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். Tnea இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அதே போல் லாஸ்ட் இயர் எல்லா காலேஜஸோட க்ளோசிங் கட் ஆஃப், ஸோ உங்களுக்கு இந்த இயர் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கு எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், எந்தெந்த காலேஜஸ்லாம் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் கொடுக்கலாம், ஸோ அதுக்கான பிடிஎஃப்பும் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, மதுரை மாதிரி ரீஜனில் இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜஸுமே ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணாவே போதும், டாப் மோஸ்ட் இருக்கிற காலேஜஸ் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு எப்போ நடக்கணும், 28, 29, 30 இந்த மந்த் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்க போது 3 days சாய்ஸ் ஃபில்லிங் டைம் இருக்குது. ஸோ 200 கட் ஆஃப்லேருந்து 177 கட் ஆஃப் இருக்கிற வரையும் ரவுண்ட் 1ல் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. ஸோ ரவுண்ட் 1ல் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற மாணவர்கள் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், ஸோ உங்களுக்கு எல்லா சீட்ஸில் டாப் காலேஜஸில் இருக்கிற எல்லா சீட்டுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு டாப் மோஸ்ட் காலேஜஸ் ஒரு 10 to 15 காலேஜஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போவே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலேஜில் தான் நான் படிக்கணும், ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆர்டரில் கொடுங்க. ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் எனக்கு கிடைச்சா ஓகே, ஃபஸ்ட்டு சிஜி கேம்பஸ் கிடைச்சா ஓகே, நெக்ஸ்ட் எம்ஐடி கிடைச்சா ஓகே, எஸ்எஸ்என் கிடைச்சா ஓகே. இந்த மாதிரி எந்த காலேஜ் உங்களுக்கு உங்கள் கட் ஆஃப்க்கு உங்களுக்கு வரும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த மாதிரி காலேஜஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். ஏன்னா கம்ப்யூட்டர் எப்படி சீட் அலாட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு செகண்ட் சீட் இருக்கா, தேர்ட் சீட் இந்த மாதிரி லைனில் இருந்து தான் பார்க்கும், எப்பவுமே கீழே இருந்து பார்க்காது. ஸோ ஃபஸ்ட்டில் இருந்தே நீங்கள் கரெக்டான ஆர்டர் கொடுங்க. ஸோ ஒரு 10 to 15 காலேஜஸ் ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாத தப்பு என்னன்னா, நீங்கள் ப்ரையாரிட்டி ஆர்டரில் கொடுக்காமல் இருக்கக்கூடாது, ப்ரையாரிட்டி ஆர்டரில் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிக்குதோ அந்த காலேஜ், ஸோ செகண்ட் காலேஜ் இந்த காலேஜில் படித்தா ஓகே அந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் ஆர்டர் வைஸ் கொடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆர் காலேஜ், ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ டிசைட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிரான்ச் முக்கியமா இல்லை காலேஜ் முக்கியமா. ஸோ எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நான் படிக்கணும், ஸோ எந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சாலும் ஓகே அப்படின்னு மட்டும் கண்டிப்பாக இருக்காதீங்க. ஏன்னா ஒரு டாப் மோஸ்ட் காலேஜஸில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சாலும், இப்போ நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் எடுத்து படிக்கிறீங்க ஒரு டாப் மோஸ்ட் காலேஜஸில், ஆனால் உங்களுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் ஈஸியாக உங்களுக்கு அங்கே பிளேஸ்மெண்ட்டு, ஸோ எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டாப் மோஸ்ட் காலேஜஸில் இருக்கும். பட் ஏதோ ஒரு காலேஜ் உங்கள் கட் ஆஃப்க்கு நீங்கள் ஏதோ ஒரு காலேஜஸ் நீங்கள் போனீங்கன்னா அங்கே இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால் உங்களுக்கு பிரான்ச் விட உங்களுக்கு காலேஜ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதனால நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க போறீங்கன்னா, இப்போ சிஇஜி கேம்பஸ்னா அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டாக 6 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அது எல்லாமே ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த இதில் எம்ஐடியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் ஓகே அந்த மாதிரி கொடுங்க. அடுத்து எஸ்எஸ்என்ல என்னென்ன காலேஜஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஆர்டர் வைஸ் இந்த மாதிரி கொடுங்க. ஒரு காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ ஸோ அந்த மாதிரி கொடுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட் டாப் மோஸ்ட் காலேஜஸில் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுதான் செகண்ட் பாயிண்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், காலேஜ் கோடு. ஸோ அந்த காலேஜ்க்கு எந்த கோடுன்றதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்குன்னா 28ஆம் தேதினா 28ஆம் தேதி தான் இது நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போவே டைம் இருக்குது, இப்போ எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காலேஜ் கோடு என்னன்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு டாப் மோஸ்ட் காலேஜ் பேரில் நிறைய காலேஜஸ்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக மாற்றி போகிறதுக்கு பதட்டத்தில் மாற்றி போகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. அதனால் இப்போவே நிதானமாக ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் சிஇஜி கேம்பஸாக ஸோ என்ன காலேஜ் கோடு 1 ஸோ அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்கும், உங்களுக்கு எந்த காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா காலேஜஸில் காலேஜ் கோடு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. காலேஜ் நேமை விட காலேஜ் கோடு ரொம்ப முக்கியம். ஸோ அது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே எல்லாமே கரெக்டாக ஆர்டர் வைஸில் ப்ரையாரிட்டிஸ் வைஸில் தான் நீங்கள் வச்சுருக்கீங்களான்றது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக என்ன சொல்லி முடிக்கிறேன்னா, ஸோ உங்களுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறீங்கன்னா பிடிக்காத காலேஜஸை மட்டும் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. ஸோ அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பிடிக்காத காலேஜஸ் ஒன்று வச்சுட்டிங்கன்னா சரி ஏதோ ஒன்று இது கிடைக்காது அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுட்டோன்னா ஒருவேளை அந்த சாய்ஸ் லாக் உங்களுக்கு அதாவது அது உங்களுக்கு அலர்ட் ஆகிடுச்சுன்னா ஸோ அதனால் எந்தெந்த காலேஜஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ டைம் நிறையவே இருக்குது. ஸோ ஒவ்வொரு காலேஜஸில் எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஸோ எப்படி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள்
நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. இப்போ டைம் இருக்குது, ஸோ எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு என்ன மாதிரியான சாய்ஸ் ஃபில்லிங்லாம் கொடுக்கலாம், ஸோ அதை பற்றியும், அதே போல் ரவுண்ட் 1 மாணவர்கள் எந்தெந்த காலேஜஸ்லாம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கலாம், ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் சாட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பின் கமெண்ட்லேயே கொடுக்குறேன், ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.